அமெரிக்கால ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டு. அந்த சூப்பர் மார்க்கெட்ல ஊசிலேருந்து கப்பல் வரைக்கும் எல்லா பொருளுமே கிடைக்கும். அந்த மாரி மார்க்கெட்ல இது ஒரு கதை தான். அந்த மாரி ஒரு மார்க்கெட்ல ஒருத்தர் வந்து வேலைக்கு ஜாயின் பண்றாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கறக்காக நெக்ஸ்ட் டே மேனேஜர் அந்த ஷாப்பிங் மாலுக்கு வராரு. வந்து இவர்ட்ட கேட்குறாரு, "எத்தன கஸ்டமர நீ இன்னைக்கு அட்டெண்ட் பண்ண?" அப்படின்னு கேட்குறாரு. இவரு சொல்றாரு, "ஒரே ஒரு கஸ்டமர தான் நான் அட்டெண்ட் பண்ணேன்" அப்படின்னு சொல்றாரு. வேலைக்கு புதுசா வந்தவரு. உடனே மேனேஜருக்கு கோவம் வருது. "ஏன் இவ்வளோ நேரம் இருந்து ஒரே ஒரு கஸ்டமர் தான் நீ அட்டெண்ட் பண்ணியா?" அப்படின்னு கேட்கும்போது, அந்த ஒரு கஸ்டமரே கிட்டத்தட்ட ₹1,50,000 பொருள வாங்குனதா சொல்லுவாரு. உடனே மேனேஜருக்கு வந்து ஷாக் ஆயிருவாரு. அப்படி என்னதான் வாங்குனாருன்னு கேட்கும்போது, இவர் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு சின்ன மீன் கொக்கி வாங்குறதுக்காக வந்தாரு. நான் சொன்னேன், "நீங்க சின்ன மீன் கொக்கி வாங்கிட்டு போனீங்கன்னா, சின்ன சின்ன மீன் தான் பிடிக்க முடியும். ஒரு பெரிய மீன் கொக்கி நீங்க வாங்கிட்டு போனீங்கன்னா, பெரிய பெரிய மீன பிடிக்கலாம்." அப்படின்னு சொன்னப்ப, அவர் பெரிய மீன் கொக்கிய வாங்குனாரு. அதுக்கப்புறம் நான் அவர்ட்ட சொன்னேன், "நீங்க வந்து கடலுக்கு போறீங்க. பெரிய மீன் கொக்கி கொண்டு போறீங்க. ஒரு போட் இருந்தா நல்லா இருக்கும்ல. போட்ல போய் மீன் பிடிக்கலாம்ல." அப்படின்னு கேட்டேன். உடனே அவரு வந்து போட்டையும் வாங்கிட்டாரு. போட்ட வாங்குனதுக்கப்புறம், "நீங்க வந்து கடலுக்கு போறீங்க. கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும். ஸோ ரிலாக்ஸ் பண்ணணும். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் ஏன் வாங்கக்கூடாது?" அப்படின்னு கேட்டேன் அவர்ட்ட. அவரு அதுக்கு தேவையான பொருளும் வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், "மீன் பிடிச்சிட்டு நீங்க வரும்போது, உங்களுக்கு வந்து அந்த ஒரு சந்தோஷமா இருக்கும். அத வந்து நீங்க என்ஜாய் பண்ண வேணாமா? அத வந்து நீங்க செலிப்ரேட் பண்ண வேணாமா? அதுக்காக கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் வாங்கிக்கங்க" அப்படின்னு சொன்னேன். ட்ரிங்க்ஸ் கூட அவரு ஃப்ரீசரும் சேர்த்தே வாங்குனாரு. இப்படி எல்லா பொருளும் சேர்த்து கிட்டத்தட்ட ₹1,50,000 வந்தது அப்படின்னு சொல்லுவாரு. உடனே மேனேஜருக்கு ரொம்ப சந்தோஷமாயி, "ஒரு பொருள் வாங்க வந்தவரையா இவ்வளவு பொருள நீ வாங்க வச்ச? அவரு மீன் கொக்கி மட்டும் தானே வாங்க வந்தாரு. அவர வந்து இவ்வளவு பொருள் நீ வாங்க வச்சுட்டியா?" அப்படின்னு கேட்கும்போது இவரு சொல்றாரு, "ஆக்சுவலி அவரு மீன் கொக்கி வாங்க வரல. தலை வலிக்குதுன்னு ஒரு டேப்லெட் வாங்க வந்தாரு. அவர்ட்ட நான் சொன்னேன், மீன் பிடிக்க போனா தலைவலியெல்லாம் போயிரும் அப்படின்னு சொல்லி தான் சின்ன மீன் கொக்கி ஃபர்ஸ்ட்டு வாங்குனாரு. அதுக்கப்புறம் பெரிய மீன் கொக்கி, அதுக்கப்புறம் போட்டு வாங்குறாரு. அதுக்கப்புறம் போட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குறாரு. இப்படித்தான் ₹1,50,000 ஆயிருச்சுன்னு சொல்றாரு. ஏன் இந்த ஸ்டோரிய நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற அ அ உலகத்துல நம்ம ஒரு ஒரு ஷாப்பிங் போறோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பொருள்லாம் நமக்கு வேணுங்கிறத நம்ம வந்து முதல்ல யோசிக்கணும். ஒரு வீட்ல என்னெல்லாம் பொருள் இல்ல, என்னெல்லாம் பொருள் தேவைப்படுதுங்கிறத ஒரு நோட் பண்ணிக்கிட்டு, நம்ம போய் ஷாப்பிங் பண்ணுனா, நமக்கு நெறைய காசு சேவ் பண்ணலாம். அது இல்லாம நம்ம சும்மா ஒரு ஷாப்பிங் போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போயி, அங்க அ திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு வாங்க தோணும். இல்லன்னா பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க வாங்கியிருப்பாங்க. யாரோ வாங்கியிருப்பாங்க. அது நம்மள தூண்டும். அந்த பொருள பார்க்கும்போது நமக்கு வாங்கணும்னு தோணும். இப்படி வாங்கும்போது என்ன ஆகும்னா, நம்மள அறியாமலேயே நம்மளுடைய ஒரு மந்த்ல எவ்வளவோ காசு வந்து நமக்கு தெரியாமயே வீணா போயிரும். ஸோ அத நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும்னா, கண்டிப்பா என்ன வாங்கணும்? என்ன நமக்கு தேவைங்கிற ஒரு ஐடியா நமக்கு இருக்கணும். அந்த ஐடியாவ பேஸ் பண்ணி தான் நம்ம வாங்கணுமே தவிர, அட்வர்டைஸ்மெண்ட்ட பார்த்தோ, இல்லன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு எல்லாம் இருக்கிற திங்ஸ பார்த்தோ நம்ம வந்து என்னைக்குமே வாங்கக்கூடாது. அ அதே மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு நம்ம போனோம்னா, அவங்க எப்பவுமே வந்து நமக்கு தேவையான பொருள வந்து எப்பயுமே லாஸ்ட்டா தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா, நம்ம அதுக்குள்ளுக்கு என்டர் ஆயி அந்த தேவையான திங்ஸ வாங்குறக்காக போகும்போது, அந்த போற வழியில நெறைய பொருள் நம்ம கண்ல படும். இது வந்து ஒரு நோய் மாதிரி, இந்த பொருட்கள வாங்குறதுங்கிறது. அப்ப அத கண்ல படும்போது நமக்கு வாங்க தோணும். அத வாங்குவோம். அந்த பொருள் தேவையே இருக்காது. அந்த பொருள வாங்குனதுக்கப்புறம், அதுக்கப்புறம் தேவையான ஒரு பொருள வாங்குவோம். இதுல பார்த்தீங்கன்னா, குழந்தைகள்லாம் வரும்போது, அந்த குழந்தைகள அட்ராக்ட் பண்ணக்கூடிய நெறைய பொருட்கள் அங்க வச்சிருப்பாங்க. அந்த குழந்தைகள் நம்ம கண்டிப்பா நம்ம பொருள கேட்கும். கேட்கும்போது நம்ம வாங்கி குடுப்போம். ஸோ இந்த மாரி நெறைய ஒரு பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வரும்போது, நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா, தேவையில்லாம நெறைய காசு நம்ம பாக்கெட்லேருந்து போயிருக்கும். அ அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட்ல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உள்ள போனீங்கன்னா ஷாப்பிங் பண்றதே நமக்கு தெரியாது. ஏன்னா, அங்க எங்கேயுமே கிளாக் வச்சிருக்க மாட்டாங்க. டைம் போறதே தெரியாது. அவங்கள பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து எல்லா பொருளையுமே மேக்ஸிமம் வாங்கணும். அவங்களுக்கு வந்து லாபம் வரணுங்கிறத மட்டும் தான் பார்ப்பாங்க. அதனால நமக்கு ஒரு மந்த்ல வந்து எவ்வளோ செலவு வருதுங்கிறத வந்து அவங்க அவங்க அத யோசிக்கணும் கிடையாது. ஏன்னா பிசினஸ். அதே மாரி இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தீங்கன்னா, இப்ப சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பொருளுக்கு கொஞ்சம் காசு கம்மியா இருக்கும். ரூ. 1 ரூ. 2 கம்மியா இருக்கும். இல்லன்னா ஒரு சில பொருள் கொஞ்சம் சீப்பா இருக்கும். ஸோ இதையெல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சு தான் நம்ம உள்ள போய் வாங்கும்போது, தேவையுள்ள பொருளும், தேவையில்லாத பொருளும் எல்லாம் சேர்த்து வாங்கி, ஆக்சுவலி நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம கையில இருக்கிற காச தான் செலவு பண்றோமே தவிர, அ நம்ம பெருசா அதில ஒண்ணும் ஏர்ன் பண்றது கிடையாது. ஏன்னா பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஆஃபர் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பொருள் ரூ. 2 கம்மியா இருக்கு, இல்லன்னா ரூ. 10 கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மைண்ட் செட்ல நம்ம போய் வாங்கி,
நம்ம கையில் இருக்கிற காசை செலவு பண்ணிடுவோம். ஒரு மந்த்தில் நம்ம போடக்கூடிய நம்ம பட்ஜெட்டு இல்லைன்னா நமக்கு வரக்கூடிய இன்கம்மை தாண்டி செலவாகிறக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 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 சின்ன ஒரு வில்லேஜ் இல்லைன்னா ஒரு சிட்டியில் வந்து ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த நம்ம எல்லா மக்களும் அந்த இடத்துக்கு போகும்போது யோசிச்சு பாருங்க, ஒரு இடத்துல போய் அந்த மணி வந்து கான்சன்ட்ரேட் ஆகுது. காசுங்கிறது ஒரு இடத்துல கான்சன்ட்ரேட் ஆகுது. இது ஆகும்போது அங்கே இருக்கிற எல்லா பிஸ்னஸையும் அது வந்து இன்டைரக்டாக அஃபெக்ட் பண்ணும். ஒரு சில நேரங்கள் நமக்கு தோணலாம், நமக்கு வந்து ஒரு ₹2 கம்மியாக கிடைக்குது, இல்லைனா ₹10 கம்மியாக கிடைக்குது அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனால் ஒரு சமூகத்தில் நம்ம வந்து நிறைய பேரை டிபெண்ட் பண்ணி தான் நம்மளோட ஜாபும் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே இன்கம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சர்வை பண்ண முடியும். அந்த மணி சர்க்குலேஷன் அந்த இருக்கிற ஏரியாவில் எல்லாருக்கிட்டையுமே இருந்தால் மட்டும்தான் நம்மளும் சர்வை பண்ண முடியும். ஏன்னா டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி நம்ம மற்றவங்கள சார்ந்து தான் இருக்கும், மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ நம்ம வேலை அப்படி தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ நம்ம அந்த மணி சர்க்குலேஷன் வந்து கம்மி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்டைரக்ட்லி நம்மளும் அதில் வந்து அஃபெக்ட் ஆயிடுவோம். ஸோ ஒரு ₹2 கம்மியாக இருக்குது, இல்லை ₹5 கம்மியாக இருக்குது, ₹10 கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காம நம்ம வந்து இந்த பொருளை வந்து நிறைய விற்கிறவங்க இருப்பாங்க, நிறைய கடைகள் இருக்கும். அந்த மாதிரி எல்லா கடையிலையும் நம்ம போய் வாங்கும்போது எல்லாருக்குமே அந்த மணி கிடைக்கும், சர்க்குலேஷன் நல்லா நடக்கும். ஸோ அந்த ஒரு சிட்டியோட எக்கனாமிக் க்ரோத்துங்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இல்லைனா அப்படியே ஒரு இடத்துல காசு டம்ப் ஆகி நமக்கு அதோடைய மணி சர்க்குலேஷன் ஷார்ட் ஆகி என்ன ஆகும்னா கடைசியாக நம்மளையும் வந்து நம்மளுடைய ஜாபையும் அது வந்து அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ சிந்திப்போம், யோசித்து பொருளை வாங்குவோம்.